Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Civil engineering with specialization in GIS, remote sensing and more. Summer vandachu. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க. நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. வேறு லெவலில் பண்ணி வச்சுருக்காங்க. உண்மையிலே எஸ்டிஆர் அவர்களுக்கு மிகப்பெரிய ட்ரீட்டாக இருக்கும் இந்த படம். உலகம் முழுக்க உள்ள எஸ்டிஆருடைய ஃபேன்ஸுக்கு பயங்கரமான ட்ரீட்டாக இருக்கும். எங்கள் ஆழ்வார்பேட்டை ஆண்டவர் இந்த வயசுலையும் அந்த ஃபைட் சீக்வன்ஸ்லாம் பார்த்தா அப்படியே கண்ணில் ஒத்திக்கணும் போல் இருக்குது. இந்த தேட்டரை முடிச்சுட்டு அடுத்து இன்னொரு தேட்டருக்கு போகிறேன் படம் பார்க்க. நானே இன்னும் வந்து ஒரு ஸ்க்ரீன் 2 ஸ்க்ரீன் மாற்றி போய் பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஸோ ரொம்ப சந்தோஷம் நீங்கள் எல்லாருமே வந்ததுக்கு. முழுக்க எனக்கு வந்து எப்போயுமே கமலா திரையரங்கில் வந்து சப்போர்ட் பண்ணுறது என்னுடைய அன்பு தம்பி கமலா திரையரங்கின் உரிமையாளர். நான் எப்படி வந்து கமல் சாருடைய செல்லப்பிள்ளை, அது மாதிரி இது ஒரு செல்லப்பிள்ளை. சொல்லு. ஆமாம், தக் லைஃப் வந்து புக்கிங் ஓப்பன் பண்ண டேலேருந்து இப்போ வரைக்கும் ரொம்ப நல்லா போய்கிட்டு இருக்கு. அதுவும் முக்கியமாக கமல் சாரோட எஸ்டிஆர் அண்ணன் சேரும் போது ஒரு பயங்கர ட்ரீட்டாக இருக்குது. அதுவும் எஸ்டிஆர் சார் த்ரிஷா மேம் காம்போ நிறையா பேர் வெயிட் பண்ண ஒரு அவங்க படத்தில் ஒன்றா விடிவிக்கு அப்புறம் பார்க்கணுன்னு சொல்லி. ஸோ வந்து ஃபஸ்ட்டு 4 days எல்லா ஷோஸுமே ஹவுஸ்ஃபுல். இப்போ தான் ஃபஸ்ட் ஷோ ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ ரிப்போர்ட்காக பயங்கர வெயிட்டிங்கில் இருக்கும். அதுவும் முக்கியமாக இன்ட்ரோ சீன் வந்து எஸ்டிஆர் அண்ணன் இன்ட்ரோ சீன்லாம் பயங்கரமாக இருக்குது. அப்படி வேறு லெவலில் இருக்குது, வேறு லெவல். அதே மாதிரி ஆண்டவருடைய ஓப்பனிங் சீனும் சரி, அந்த ஃபைட் சீக்வன்ஸும் சரி, எடிட்டிங் அன்பறிவு மாஸ்டர் பின்னி பெடல் எடுத்திருக்காரு. இந்த படமே எப்படின்னா, இப்போ அடுத்த அன்பறிவு மாஸ்டருடைய டைரக்ஷனில் எங்கள் ஆண்டவர் வந்து அடுத்து எப்படி வந்து அடுத்த அவதாரம் எப்படி இருக்குன்றதுக்கு வெயிட்டிங். முழுக்க வந்து மணிரத்னம் சாருக்கு வந்து பெரிய கிரெடிட்டு. ஏன்னா 37 வருஷத்துக்கு அப்புறம் அந்த நாயகனை வந்து அதே காஸ்டியூமில் எப்படி வந்து மும்பையில் நம்ம வந்து அந்த பீச் ஓரமாக அந்த பறவைகள் பறக்கும்போது எப்படி கமல் சாரை பார்த்தோமோ அப்படியே கொண்டு வந்திருக்காருங்க. அது ஒரு பெரிய ட்ரீட் தான் எல்லாருக்குமே. ஸோ கண்டிப்பாக ஓவரால் எல்லா ஆடியன்ஸுமே என்ஜாய் பண்ணுவீங்க. டெஃபினட்டாக சூப்பர் டூப்பர் ஹிட்டு, மாஸ் ஹிட்டு தான் அது. ஸோ கமலா திரையரங்கம் என்னுடைய ஃபேவரட் தேட்ரு. தம்பியோடு வந்து நான் இன்றைக்கி பேப்பர் சூறை விட்டு வெடி வெடித்து இதுக்கப்புறம் பாலாபிஷேகம் இருக்குது, ஆரத்தி இருக்குது. அதை முடிச்சுட்டு தான் நான் அடுத்த தேட்டருக்கு போக போகிறேன். ஸோ எல்லாருமே அங்கே ஃப்ளெக்ஸுக்கிட்ட வந்துருங்க. எதுங்க ஏங்க, நான் வந்து அவரை வந்து ஆண்டவராக தான் பார்க்குறேன். அவர் எது பேசினாலும் கரெக்டாக தான் இருக்கும். அதனால் அதில் அந்த விதத்தில் நான் வரவே இல்லை. எப்பயுமே ஆண்டவருடைய அன்புக்கு அடிமையில் உலகத்தில் உள்ள கோடான கோடி ரசிகனில் முதல் செல்லப்பிள்ளை நான். நல்லா இருக்கு மேடம். உங்களுக்கு பிடிச்ச சீனா என்ன சொல்லுங்கள்? படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன்னா நம்ம சிம்பு பேசுகிற டைலாக் தான். இனிமேல் நான் தான் எங்கள் ரங்கராஜ சக்திவேல். அந்த இடத்துல அந்த டைலாக் ரொம்ப நல்ல மாசாக இருக்குது படத்தில். எல்லாமே நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்குங்க. இல்லை அதெல்லாம் அப்படி வந்து சேஞ்சஸுமே இல்லை. மணிரத்னம் படம்னாலே நல்லா தான் இருக்கும். இதில் வந்து சிம்புக்கும் த்ரிஷாவுக்கும் கெமிஸ்ட்ரி கிடையாது. கமலுக்கும் த்ரிஷாவுக்கும் நல்ல படத்தில் கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகிருக்கு. நல்லா இருந்துச்சு.
லாஸ்ட்ல யாரு சிம்பு நல்லா இருந்துச்சு, கமல் நல்லா இருந்துச்சு. கமல்ஹாசன் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்ததுமா. எனக்கு ரெண்டு பேரோட எல்லாரோட ஆக்டிங் பிடிச்சிருந்துச்சு. நல்லா இருந்தது, ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ. நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருந்தது. கமல் எஸ்டிஆரோட சீன்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது. அண்ட் பர்சனல் ஒப்பீனியன் எதுவுமே இல்லை. ஐ என்ஜாய்ட் அ லாட். படம் பயங்கரமாக இருந்துச்சு. முத்தமலை சாங் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தேன், பட் இந்த மூவியில் காட்டலை. மற்றபடி நல்லா இருந்துச்சு மூவி. சுகர் பேபி ரொமான்டிக் சீன்ஸ்லாம் அதில் வரல அதிகமாக. நீங்கள் பாருங்கள், பார்த்தா நல்லா இருக்கும். ஆசம் மூவி. எஸ்டிஆர் இதில் கம்ப்ளீட் ஆக்ஷன் தான். விடிவியில் ரொமான்டிக், இதில் ஆக்ஷன் பயங்கரமாக இருந்துச்சு. இது ஒரு வேற லெவலான மூவி தான். எஸ்டிஆருக்கு பயங்கரமாக இருக்கும், பாருங்கள். த்ரிஷா சீன்ஸ் கம்மி தான், பட் நல்லா இருந்துச்சு. அவங்களுக்கு பயங்கர ரொம்ப ஒண்டர்ஃபுல் கேரக்டர். நல்லா இருந்துச்சு, பாருங்கள். விருமாண்டி மூவி எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களா? அந்த மாதிரி அந்த அவ்வளோ ரொமான்டிக் சீன்ஸ் கிடையாது, பட் மூவி ஆசமாக இருக்குது. எஸ்டிஆருக்கு நல்லா தான் இருந்தது, பட் மியூசிக் பயங்கரம். மியூசிக்காகவே பார்க்கலாம் படம். நல்லா தான் இருக்குது, ரொம்ப நெகட்டிவ்லாம் இல்லை. இல்லை இல்லை, நல்லா தான்க்கா இருக்குது, நல்லா தான் இருக்குது, சூப்பராக இருக்குது. அடுத்து இன்னும் நிறையா படம் நடித்தா நல்லாயிருக்கும். அது நடிப்பாங்களா அவங்களுக்கு தான் தெரியும். நமக்கு ஒன்று நல்லா இருக்குக்கா, சூப்பராக இருக்குது. ஆனால் கடைசியில் தான் கிளைமேக்ஸ்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்லோவாக போயிடுச்சு. அதுக்கப்புறம் படம் சூப்பராக இருந்துச்சு. சுகர் பேபி சாங்லாம் எப்படி இருந்து? பாட்டுலாம் ஒன்றும் அவ்வளோ இது போடலக்கா. பாட்டுன்னு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தான். விண்வெளி நாயகவே கடைசியில் போட்டாங்க. ஃபுல்லாக பிஜிஎம் தான். பாட்டுன்றது அவ்வளோவா இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக போட்டாங்க. ஜிங்கிச்சான் பாட்டே ஃபுல்லாக போடலை, கொஞ்சம் கொஞ்சம் தான் போட்டாங்க. ஸோ அதனால் இந்த ஒரு மிஸ்டேக் மட்டும் இருக்குது, இதை கரெக்ஷன் பண்ணால் இன்னும் படம் நல்லாயிருக்கும் அப்படின்னா உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து என்ன சொல்லுங்கள்? படத்தில் மிஸ்டேக் இருக்குது. கதை பழைய கதை, ரொம்ப அப்போ ஒரு பழைய கதை தான். அது சிம்பிளான கதையை நல்லா ஏஆர் ரஹ்மான் சிம்பு அவங்க காம்போக்காக பார்க்கலாம். அந்த மணிரத்னம் காம்போ, கமல் காம்போக்காக படத்தை வந்து பார்க்கலாம். ஒரு வாட்டி பார்க்கலாம், ஒன் டைம் வாட்சபிள் தான். அது நல்லா இருந்துச்சு. ஃபைட் சீக்வன்ஸ் நல்லா இருந்துச்சு. மற்றபடி எண்டிங்லலாம் பார்த்தா எதுவும் இல்லை. அஞ்சவனே போவே சாங்க்கு அது சீக்வன்ஸ் நல்லா இருந்துச்சு. விண்வெளி நாயகா அப்போது சூட் ஆகலை, அவ்வளோதான். நல்லா இருந்துச்சு, ஓகே. எனக்கும் அதே தான். செகண்ட் ஹாஃப் வந்து நான் இன்னும் எதிர்பார்த்தேன், லைக் ஃபைட் சீக்வன்ஸ் அப்படிலாம் எப்படி இருக்கும்னு. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஃபுல்லாக ஃபேமிலி அப்படி போச்சு. அதனால் ஃபர்ஸ்ட் ஹாஃபோட செகண்ட் ஹாஃப் அப்படி இல்லை. படம் செம்மக்கா. கமல் சார் ஆக்டிங் ஐயோ தரமாக இருந்ததுக்கா. இப்படி இருக்குன்னு நினச்சே பார்க்கலக்கா. சிம்பு சார்னா சிம்பு சார் தான். தெரில சார், நான் எப்போ ஸ்டார்டிங்லேருந்து என்ட்டு அப்படியே உட்காந்து கண்ணை விழிச்சிட்டு பார்த்துட்டே நான் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது. தலைவா, இந்த படத்தை ஒரு 35 வருஷம் கழிச்சு 2 பேர் மறுபடியும் ஒன்று சேர்ந்துருக்காங்க. அந்த ஒன்று சேர்ந்ததுனால நாங்கள் வந்திருக்கிறது அந்த எதிர்பார்ப்பு. ஏன்னா நாயகன் படம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதில் ஒரு சீன் பாபா மருகையா, அந்த சீன்லாம் நம்மள அப்படியே எதிர்பார்ப்பு தூண்டும். அதுபோல் இந்த படத்தில் நாங்கள் இருக்கோம் தான் எதிர்பார்த்தோம். ஆனால் எதிர்பார்த்த அளவுக்கு எங்களுக்கு கிடைக்கல. ஏன்னா ஏஆர் ரஹ்மான் மியூசிக் பார்த்தீங்கன்னா சொல்கிற அளவுக்கு அவர் இதில் போடலை. பேக்ரவுண்ட்லாம் ரொம்ப ஸ்லோவாக தான் போட்டு நிற்கிறாரு. த்ரிஷா மேடம் எதுக்கு இந்த படத்தில் கொடுத்தாங்கன்னே எனக்கு தெரியல. ஆனால் இந்த படத்தில் என்ன சொல்ல வராங்கன்னா, உன் நண்பர்கள் உன் கூட்டாளிங்க யாரையுமே ஒன்று சேர்ந்து பண்ணாதீங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும். ஏன்னா அவன் முதல குத்துறது அவனாக தான் இருக்கிறான். அதை தான் இந்த படத்தில் அவங்க சொல்ல வராங்க. அதனால் நண்பர்களை நம்பாதீங்க யாருமே. உங்களுக்கு நான் சொல்கிறேன், உங்கள் நண்பர்களை யாருமே நம்பாதீங்க. உங்கள் முதல குத்துறது அவனாக தான் இருப்பான். அதே போல் கமல் சாரை 4-5 இடத்துல சுடுறாங்க. 2 வாட்டி 3 வாட்டி செய்கிறார். அவர் அண்டர்டேக்கர் போல் உயிரே இருந்து வந்துடுறாரு. ஆனால் நம்ம சிம்பு சார் ஒரே வாட்டி தான் சுட்டாங்க. பாவம் மனுஷன் பட்டுன்னு போயிட்டா போல். அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது மேடம். அதுதான் மேடம் எதுக்கு த்ரிஷா மேடம் போட்டாங்க படத்துலன்னே தெரியல. அதே போல தான் அஜித் படத்தில் போட்டாங்க விடாமுயற்சியில். எதுக்கு போட்டாங்க? ஓட விட்டு நேருறாங்க. அவங்கள போஸ்டரை மட்டும் கட் பண்ணுங்க, தேவையில்லாமல் வந்து நடிச்சுருக்காங்க. தமிழ் சினிமாவில் வந்து நிறைய ஃபேஸ் ஆஃப் பார்த்துருப்போம். இதில் சிம்புதும் கமலோட ஃபேஸ் ஆஃப் எப்படி இருந்துச்சு? தெரியல. அது அவங்களோட நடிப்பு. அவங்களாம் அசுரர்கள் தெளிவா. அவங்களாம் அசுரர்கள். அவங்கள பற்றி நம்ம குறைய சொல்ல தேவையில்ல. கதையை வந்து அவங்க சரியான இடத்துக்கு நகர்த்தி போல. அதுதான் இந்த படத்தோட இதுவே. அதுதான் நான் சொல்ல வரேன். ஏன்னா எனக்கு என்னன்னா 230 ரூபா நம்ம கொடுத்து பார்க்குறோம்.
சில தேட்டரில் 400 ரூபாய் கூட விற்கிறாங்க. அந்த ஒர்த்துக்கேற்ற காசு நம்மளாம் அங்கே ஒரு என்ன சொல்லனே தெரியல. அந்த காசுக்கு ஏற்ற ஒரு படம் இருக்கணும் தலைவா. ஏன்னா பார்த்துட்டு சந்தோஷமா போகணும். இது போல் வருத்தப்பட்டு போகக்கூடாது. அதனால வர சங்கதிங்க நீங்கள் எல்லா டைரக்டரும் நல்ல கதையை கொடுங்க. உங்களுக்கு கேட்டுக்கிறேன் நான், தயவு செஞ்சு. இல்லைன்னா டிக்கெட் ரேட்டை கம்மி பண்ணுங்க. 230 ரூபா கொடுத்து நாங்கள் பார்க்குறோம். பார்க்கிங்க 30 ரூபா. எங்கேருந்து போகிறது? யார் தாக்கா இருக்கிறது? 30 ரூபா பார்க்கிங். அது எங்கே ஓரமாக நிற்கிற பைக்குக்கு 30 ரூபா பார்க்கிங். நன்றி, வணக்கம். அதுதான் தெளிவா. உன் நண்பர்கள் கூட்டம், நீ எந்த ஒரு பிஸ்னஸ், எந்த ஒரு தொழில் எதா இருந்தாலுமே நீ ஒரு ரவுடிசமாக இருந்தால் கூட தனியாக பாரு, சிங்கம் போல சிங்கிளாக பாரு. கூட யாரும் கூட்டாளியாக வச்சு சேர்க்க. ஏன்னா ஒருத்தர் வந்து நான் தான் தலைவன் தலையை தூக்கி காட்டினான். அதனால தான் இந்த படத்தில் சொல்கிறாங்க. எதிராளிங்க நிறைய பேர் இருக்கிறாங்க இந்த படத்தில் சொல்கிறாங்க. ரொம்பவே ஓகேன்னு சொல்லலாம். ஸ்டார்டிங் வந்து ரொம்பவே நல்லா ஆரம்பித்தாங்க படம். ஸோ நல்லா ஆரம்பித்த படம் வந்து போக போக அப்படியே வந்து கொஞ்சம் குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ட்ரைலரில் காமிக்கிற சீன்லாம் நம்ம பார்க்கும்போது இதுதான் கதையாக இருக்கும்னு நினச்சோம். அதே தான் எக்ஸாக்ட் கதையாக இருக்குது. அதாவது புதுசாக எதுவும் இல்லை. ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக எதாவது எலிமெண்ட் கொண்டு போவாங்கன்னு பார்த்தா அது கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்துச்சு. ஃபஸ்ட் ஹாஃப் இருக்கிறது வந்து சூப்பராக இருந்துச்சு. ஃபஸ்ட் ஹாஃபில் செகண்ட் ஹாஃப் வந்து அந்த ட்ராபேக் கொண்டு ஆரம்பிச்சிட்டாங்க. ட்ரைலரில் இவர் தான் இந்த சிம்பு இவங்க அடிச்சுக்க போகிறாங்க, நம்ம தெரிய போகுது, இந்த சீன் வரப்போகுது அப்படின்னு காமிச்சு முடிச்சிடுறாங்க. செகண்ட் ஹாஃபில் தெரிஞ்சிருது இவர் தான் அப்படி இவர் வில்லனை போய் அடிக்க போகிறாரு. அது நம்ம தெரிஞ்ச விஷயம் தான். அதை போய் ஒரு 1.5 மணி நேரம் நம்ம உட்காந்து பார்க்குங்கிற போது கண்டிப்பாக நிறைய பேருக்கு லேக்கிங்காக தான் இருக்கும். அது முக்கியமாக வந்து இப்போ இருக்கிற 2K கிட்ஸ்க்கு வந்து இந்த கமல் சாரோட எமோஷனல் ஆக்டிங்லாம் அவ்வளோ பிடிக்கல. அவர் அந்த அழுகிற சீன்லாம் வந்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் நிஜமாக கஷ்டப்பட்டு நடிக்கிறாரு. பட் அவங்களாம் சிரிக்க வைக்கும்போது இந்த படம் அந்த ஜென்ரேஷனுக்கு அவ்வளோ பிடிக்காது. ஃபேஸ் ஆஃப் அவ்வளோவா காமிக்கல. அந்த ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட் ஆஃப் காமிச்ச லெவலுக்கு செகண்ட் ஹாஃபில் அந்த ஃபேஸ் ஆஃப் இல்லை. ஒரு வில்லன் ஒருத்தங்க அங்கங்கே வராங்க, பட் அதை பெட்டராக காமிக்கல. அந்த ஃபேஸ் ஆஃபே கொஞ்சம் பெட்டராக காமிச்சிருந்துருக்கலாம். தூரமாக காமிச்சிட்டு கிளைமேக்ஸில் மட்டும் பார்க்குறாங்க. அதை அப்போயே நம்ம சோர்ந்துடுறோம். அந்த செகண்ட் ஹாஃபில் நம்ம தெரிஞ்ச விஷயங்கள்லாம் பார்த்ததுனாலே சோர்ந்ததுனால வந்து அது நமக்கு ஒரு பெருசாக மண்டையில் ஏற்றிக்கல. அந்த சிம்புக்கும் த்ரிஷாக்கும் ஒரே ஒரு அந்த பீச்சில் ஒரு சீன் வரும். அந்த கிளைமேக்ஸ் அந்த டைலாக் வந்து சிம்பு நல்லா பண்ணியிருப்பார். மிச்சபடி வந்து அவங்க 2 பேருக்கும் அவ்வளோவா சீன்ஸ் கிடையாது. கமல் அண்ட் த்ரிஷாக்கு தான் வந்து கொஞ்சம் கெமிஸ்ட்ரி சீன்ஸ்லாம் இருக்கும். படம் வந்து பார்த்திங்கன்னா ஒன் டைம் வாட்சபிள். ஓகேங்களா? படம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபஸ்ட் ஹாஃப் வந்து கரெக்டாக கொண்டு போகிறாங்க. செகண்ட் ஹாஃப் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேக் இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. இது வந்து ஆண்டவர் படமான்னு கேட்டால் கிடையாது, எஸ்ஆர் படமான்னு கேட்டாலும் கிடையாது, மணிரத்னம் படமா அதுவும் கிடையாது. மூணுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து கொலாப்ஸில் தான் இருக்குது. சரிங்களா? பட் வந்து எஸ்டிஆர் வந்து பார்த்திங்கன்னா அவரோட ரோல் வந்து சூப்பராக பண்ணியிருக்காரு. அவர் கொடுத்துருக்க ரோல் வந்து செம்மையாக பண்ணியிருக்காரு. ஆண்டவர் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஓகே, பட் பழைய அந்த விக்ரமில் இருந்த கமலஹாசன் இருக்கார் இல்லையா, இப்போ லாஸ்ட்டாக லோகியோட படத்தில் அவரோட படத்தில் வந்து அந்த கமலஹாசன் வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது. பட் இந்த படத்தை ஏன் 3 வருஷம் எடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல. கேட்டால் வந்து 300 கோடி பொருள் செலவுன்றாங்க, ஒன்றுமே கிடையாது. ஏஆர் ரஹ்மான் வந்து 10 பாட்டு வந்து விட்டுருக்காரு சூப்பராக. அது முத்துமலை சாங்லாம் வந்து செம்ம ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு இப்போ யூடியூப்பில். சின்மையா தீயனெல்லாம் அடிச்சிட்டு இருக்காங்க இன்ஸ்டாகிராமில். ஆனால் பட் இங்கே பார்த்தா அந்த முத்தமலைன்ற எழுத்து கூட இல்லை, அந்த சாங்கும் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. ஒரு எழுத்து கூட, அதான் சொல்ல முத்தமலைன்ற எழுத்து கூட இல்லைன்ற. அப்புறம் சாங் இல்லை, சாங்கே கிடையாது. சரிங்களா? லாஸ்ட்டாக போகிறது விண்வெளி நாயகன், அது சுருதிகாசன் கத்திக்கிட்டு இருக்கா விண்வெளி நாயகாண்டு, அவ்வளோதான். வேறு எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு பெருசாக இல்லை. என்னன்னா ஒன்று படத்தில் பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா இருக்குது. கேமரா எடுத்திருக்காங்க இவரோட சினிமாட்டோகிராஃபர், அவருடைய இது ஒர்க்கு சூப்பராக பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து கமலோட ஆக்டிங் அவரோட ஏஜுக்கு நல்லா பண்ணியிருக்காரு. பட் ஸ்டோரி வைஸில் பார்க்கும்போது ஸ்டோரி வந்து கொஞ்சம் கொலாப்ஸாக இருக்குது. அதாவது ஒரு சீன் எடுக்கலான்னா அந்த சீனை வந்து கமலும் டிஸ்கஸ் பண்ணுறாரு, மணிரத்னம் டிஸ்கஸ் பண்ணுறாரு. அப்படின்றப்போ வந்து பார்த்திங்கன்னா 2 பேரோட டிஸ்கஷன் மிங்கிள் ஆகும்போது அந்த சீன் வந்து பார்த்திங்கன்னா கொலாப்ஸ் ஆகுது. இதுதான் வந்து அவங்க பண்ணியிருக்க பெரிய மைனஸு. பட் என்னென்னா வந்து பேசாமல் மணிரத்னத்தோட ஏடிக்கிட்ட விட்டுருந்தா கூட வந்து பார்த்திங்கன்னா அவங்களே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கதையை வந்து வேறு கொண்டு போயிருப்பாங்க. செக்கச்சிவந்த வானம் படம் பார்த்துருக்கீங்களா? சேம் செக்கச்சிவந்த வானம் தான் வந்து அதே தான். அப்படி அதே பிரச்சனை. கண்ட்ரோல்-C கண்ட்ரோல்-V. எப்படி வந்து செக்கச்சிவந்த வானத்தில் வந்து பார்த்திங்கன்னா 3 பேர் அண்ணன் தம்பி இருப்பாங்க. அவங்க அப்பா இறந்தோடனே அந்த இடத்துக்கு வந்து இது சண்டை போடுவானுங்க. அருண் விஜய் இருப்பாப்புல, சிம்பு இருப்பார், அப்புறம் விஜய் சேதுபதி போலீஸ் வருவார்ல, விஜய் சேதுபதி போலீஸ் வரப்போல இங்கே வந்து இவன் நம்ம அசோக் செல்வன். இங்கே வந்து அதே மாதிரி இவங்க அண்ணன் தம்பி தான். அதாவது கமலும் சிம்புவும் வந்து பிரதர்ஸ் மாதிரி தான், அப்பா மையம் கிடையாது. அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. ட்விஸ்ட் நிறைய இருக்குது. த்ரிஷா வந்து பார்த்திங்கன்னா கமலுக்கும் பேர் தான், சிம்புக்கும் பேர் தான். அதுதான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த இது வந்து உங்களுக்கு படம் பார்த்தா தான் புரியும். அது சொன்னால் நல்லா இருக்காது ஆடியன்ஸுக்கு. படம் சூப்பராக இருக்குது. ரொம்ப வருஷம் கழிச்சு இந்த காம்போக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். மணிரத்னம் சார், கமல் சார், இதுக்கு சூப்பராக இருக்குது. அண்ட் தென் ஒரு சில ஃபேன்ஸ் உள்ளே அடிச்சுக்கிறதுனால அது ஒட்டு மொத்தமாக இதுவாக இருக்குது. ஆமாம், ஒரு சில இருக்குன்னா, பட் மற்றபடி எல்லாம் கமல் சார் ஃபேன்ஸும் சரி, எஸ்டிஆர் ஃபேன்ஸும் சரி, எல்லாம் என்ஜாய் பண்ணி தான் படம் பார்த்தோம்.
பயங்கரமாக இருந்தது. அதான் சொல்கிறேனே, தேட்டரில் ஒரு சிலர் சொல்கிற அந்த நராசம் கேட்க முடியல. அண்ட் தென் இது எக்ஸ்பெக்ட் பண்ணது தான், ஃபேஸ் ஆஃப் சீன்ஸ் இருக்கும்போது கண்டிப்பாக கான்ட்ராக்டாக ஒரு இது வரும்ன்ட்டு. ஸோ மற்றபடி இந்த ரொம்ப வெட்டு குத்து ரத்தம்லாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் ஃபேமிலியோடு வந்து என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். அண்ட் தென் கமல் சாருக்காக தான், நான் கமல் சாரோட தீவிர ஃபேன். ஸோ அவருக்காக தான் வந்தேன். ஸோ எந்த விதமான எந்த கேரக்டருக்கும் கூட குறையும் இல்லாமல் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கமல் சார் படம்னாலே அது எல்லா கேரக்டருக்கும் ஈக்குவல் ஸ்பேஸ் கொடுப்பாங்க. அது ஒரு டெல்லி கணேஷாக இருக்கட்டும், நாசராக இருக்கட்டும், நம்ம இவ்வளோ படம் பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இதுலேயும் எஸ்டிஆருக்கு ஈக்குவல் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா ஃபேன்ஸும் வந்து கண்டிப்பாக பார்க்கலாம். அண்ட் தென் த்ரிஷாவை இவ்வளோ வருஷம் நம்ம ஒரு ஹீரோயின் சாமிகளாக பார்த்துட்டு இந்த படத்தில் அந்த ரோலில் பார்க்கும்போது அது மட்டும் கொஞ்சம் சூட் ஆகாத மாதிரி இருந்தது. மற்றபடி அவங்கவுங்க ரோல் எல்லாம் ஜோஜு ஜார்ஜாக இருக்கட்டும், அசோக் செல்வன், நாசர், அவங்கவுங்களுக்கு கொடுத்த ரோலை பக்காவாக ப்ளே பண்ணியிருக்காங்க. கரெக்ட். ஆக்சுவலாக இதே தான் நானும் நினச்சேன். ஏன்னா யூஸ்வலி மலையாளிஸ் வந்து தமிழ் பேசும்போது அது ஒரு ஸ்லாங் நல்லாயிருக்கும். இதுலேயே ஜோஜு ஜார்ஜ் ஒரு சில இதுலாம் சாப்பிட்டு போயிட்டார். அவர் கொஞ்சம் போர்ஷன் தான். ஆக்சுவலாக நானும் இதை ஃபீல் பண்ணேன். ஜோஜு ஜார்ஜ்க்கு வில்லன் ரோல் கொடுத்துருந்தா பக்காவாக பண்ணியிருப்பார். பட் அவரோட போர்ஷன்ஸும் அதான் சொன்னேனே, அவங்க கேரக்டருக்கு ஒரு கூட வர 4 அடியாளில் ஒருத்தர் ஜோஜு ஜார்ஜ் இருக்கார். மற்றபடி வில்லன்னு பார்த்தீங்கன்னா இதில் கமல் சாரை எஸ்டிஆர் தான் நம்மளுக்கு கடைசி வரைக்கும் நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ஒரு இதுலேயே கொண்டு போயிட்டுருக்காங்க. மற்றபடி த்ரில்லர் இதுவாக தான் இருக்குது. அதை சொல்லி தானே எடுத்தாங்க. இன்னொன்று நாயகனுக்கும் இதுக்கும் அந்த பேர் மட்டும்தான், ரங்கராய சக்திவேல் நாயக்கர். மற்றபடி டோட்டல் டிஃப்ரெண்ட் தான் படம். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Civil engineering with specialization in GIS, remote sensing and more.